கேப்டன் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் கேப்டன் விஜயகாந்துக்கு 100வது படம். இப்போ இந்த படத்தை 4K தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் வர 22ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் விஜயகாந்தோட மூத்த மகன் விஜய பிரபாகரன் கண்கலங்கி பேசினது எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. அதாவது, எம்பி பதவியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, கேப்டன் மகன் விஜய பிரபாகரன் அப்படின்ற பெருமை மட்டுமே எனக்கு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். கேப்டன் விஜயகாந்தை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அவர் இறந்தப்போ அவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில குவிஞ்சாங்க. அந்த அளவுக்கு எல்லா மக்களுக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த். இந்த நிலையில மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச கேப்டன் பிரபாகரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் டிஜிட்டல் முறையில ரொம்பவே பிரம்மாண்டமா வர 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. விஜயகாந்த் நடிச்ச கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் 1991ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அப்போ வெளியிடப்பட்டுச்சு. இந்த படம் விஜயகாந்தோட 100வது படம். அந்த காலத்துல அதிக பொருட்செலவுல எடுக்கப்பட்டு 300 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட வெற்றி தான் விஜயகாந்துக்கு கேப்டன் அப்படின்ற புனைப்பெயரை மக்கள் மத்தியில நிலைநிறுத்துச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, படத்தோட வெற்றியை நினைவு கூறும் வகையில கேப்டன் விஜயகாந்த் தன்னோட மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு பெயர் வச்சாரு. இந்த படம் விஜயகாந்துக்கு மட்டுமில்ல, அதுல நடிச்ச பல கலைஞர்களுக்கும் ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல சரத்குமார், ரூபினி, ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான், லிவிங்ஸ்டன் அப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. குறிப்பா சரத்குமார் இந்த படத்துக்கு அப்புறமா தான் கதாநாயகனா உயர்ந்தாரு. மன்சூர் அலிகான் பயங்கரமான வனக்கொள்ளையனா வீரபத்திரன் கதாபாத்திரத்துல மிரட்டி இருப்பாரு. RK செல்வமணி இயக்கத்துல இளையராஜா இசையமைச்ச இந்த படத்துல ஆட்டமா தேரோட்டமா பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துல விஜயகாந்த் கம்பீரமா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருப்பாரு. இந்த நிலையில தான் 34 வருஷத்துக்கு அப்புறமா 4K தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேப்டன் பிரபாகரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. கேப்டன் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வருது. இதை முன்னிட்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடுறாங்க. இந்த ஒரு நிலையில தான் படத்தோட இசை ட்ரெய்லர் மறு வெளியீட்டு விழா நடந்துச்சு. அப்போ கேப்டன் விஜயகாந்தோட மூத்த மகன் விஜய பிரபாகரன் கண்ணீர் மல்க பேசினாரு. அவர் அப்படி என்ன பேசினாருன்னா, கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கும் போதுதான் நான் பிறந்தேன். அதே போல விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நினைவா அப்பா எனக்கு இந்த பேரை வச்சதா பல முறை என்னிடம் சொல்லியிருக்காரு. இந்த பெயரை வச்சதற்கான அர்த்தம் இப்போ உனக்கு புரியாது, ஆனா நான் இல்லாதப்போ இந்த பெயர் உன்னை உயர்த்தும் அப்படின்னு அப்பா ஏற்கனவே எனக்கு சொல்லி இருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னு இப்போதான் எனக்கு புரியுதுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, எனக்கு MP பதவி எல்லாம் முக்கியமே இல்ல, கடைசி வரைக்குமே நான் விஜயகாந்தோட மகன் அப்படின்ற பெருமை மட்டுமே எனக்கு போதும். மேடையில உணர்ச்சி வசப்பட்டு அழக்கூடாது அப்படின்னு தான் கட்டுப்பாடோட இருந்தேன். ஆனா உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இந்த உலகத்துல நான் இருக்கும் கடைசி நிமிஷம் வரைக்குமே என்னுடைய அப்பாவை நான் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தினமுமே அவரை நினைச்சு நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். அவரை நினைச்சு அழுகிறதுல பெருமையா தான் நினைக்கிறேன். தோல்வியால சூழ்ச்சியால தோற்கடிக்கப்பட்டு விட்டதை நினைச்சு நான் அழல, எங்க அப்பாவை நினைச்சுதான் அழுறேன். அப்பாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அப்பாவோட வாழ்த்து இந்த படத்துக்கு நிச்சயம் இருக்கும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு விஜய பிரபாகரன். இப்போ விஜய பிரபாகரனோட இந்த பேச்சு தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது.